உனக்கு எது இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, சாராய கடை திறந்திருக்கணும், தியேட்டர் திறந்திருக்கணும். இங்க போட அங்க போய் ஆட, இவ்வளவுதான். பண்டிகை உனக்கு எதுக்கு? பண்டிகை சரக்க போட, 1 கிலோ 1/2 கிலோ கறியை வாங்கி சமைச்சு போட, சாப்பிட்டு ராத்திரி ஒரு படத்தை பார்த்து முடிஞ்சு பண்டிகை, பொங்கல் முடிஞ்சு. கம்யூனிஸ்ட் கட்சி மாநாட்டுக்கு போய்விட்டு ஐயா ஜீவானந்தம் அவர்கள் தொடர் வண்டியில வந்து இறங்குகிறார். ரயிலில் இருந்து எதிர்த்த மாதிரி ஒரு தோழர் வரும்போது ஒரு தேநீர் குடிக்கலாமா என்று கேட்கிறார். வாங்கல் குடிக்கலாம் என்று தேநீரை குடிச்சோடனே இன்னொரு தேநீர் சொல்லுங்கன்றாரு. ஏன்னு கேட்கிறாரு. பசிக்குது, சாப்பிடல அப்படின்னு. ஏன் சாப்பிடல? காசு இல்லை அப்படின்னு. இது என்ன தோல்ல மூட்டை பணம் அப்படிங்கிறாரு. அதான் பணம் தான் இருக்கு, அதில் எடுத்து சாப்பிட்டுக்கலாம்ல அப்படின்னு. ஐயோ, கட்சிக்கு தோழர்கள் கொடுத்தது, அதை எப்படி எடுத்து சாப்பிடுறது என்று இவ்வளவு நேர்மையா வந்திருக்கான். இன்னைக்குன்னா அந்த மூட்டை எங்க போகும்? நேர வீட்டுக்கு போய் ஆட்டையை போட்டு போயிருப்பான். எங்களுக்கு ஒரு தாத்தா இருந்தாரு, ஒரே ஒரு முட்டை தான் ஒரு நாள், ஒரு வாரத்துக்கு அசைவம். ஒரே ஒரு முட்டை தான். அதை யாராவது நண்பர்கள் வந்து சாப்பிட்டா அந்த முட்டையும் அடுத்த வாரத்தில் இல்ல. எப்படி எப்படி பாத்துக்க. அவனுக்கு படிக்கல, அவனுக்கு எல்லாம் தெரியும். அறிவியல், வரலாறு, புவியியல் எல்லாம் தெரியும். கன்னியாகுமரியில் போய் ஒரு அணையை கட்ட போறாங்க தாத்தா. ரப்பர் தோட்ட முதலாளிகள்லாம் வந்துட்டு இது கூடாது கமரசு அப்படின்னு. நல்லா இருக்கேன், அணையை கட்டாம விட்டுறலாம். சனங்கள்கிட்ட போய் சோறுக்கு பதிலாக ரப்பரை சாப்பிடுறீங்களான்னு கேட்டுவாங்க. ரப்பரை சாப்பிடுவாங்கன்னா விட்டுருவோம். அது